இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மித்ரா, மேட்ச் பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டா வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்க தனியா வந்து நிக்கிறீங்க. தமிழ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிட்டான், பாத்தீங்களா? பாத்த பாரதி, வாவ், சூப்பரா ஓடுனா. ஆமா நல்லா ஓடுனா. சரி வாங்க, அடுத்த மேட்ச் ஆரம்பிக்க போகுது. நீங்க தனியா இங்க என்ன பண்ண போறீங்க? அது கம்பெனி விஷயமா பேச வேண்டியதா இருந்துச்சு, அதுக்கு தான் வந்தேன். கம்பெனி விஷயமா நந்தினி கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு மித்ரா? அவங்க என்ன உங்க கம்பெனிலயா வேலை செய்யறாங்க? நான் ஒன்னும் நந்தினி கிட்ட பேசுறேன்னு சொல்லலையே. போன்ல கம்பெனி விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நந்தினி தனியா இருக்க கஷ்டப்பட்டுட்டு ஏன் கூட வந்தா. அது சரி, நீ எதுக்கு இப்ப என்கிட்ட கிராஸ் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க? மித்ரா, நீ எந்தெந்த டைம்ல எப்படி எப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லணும்னா உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாவே தெரியும். பாரதி, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? ஐயோ, கண்டிப்பா நீ மட்டும்தான் பிரச்சனை. இங்க பாரு மித்ரா, நான் உன்கிட்ட சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எனக்கு இப்ப அதுக்கு நேரமும் இல்ல. நான் நேரா விஷயத்துக்கே வரேன். இங்க பாரு, என் பொண்ணு இன்னைக்கு நடக்கிற காம்படிஷன்ல ஜெயிக்கிறது மட்டும்தான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பிரச்சனை வர மாதிரி நீ ஏதாவது பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. ஏன் அதுக்கப்புறம் இந்த பாரதிய நீ வேற மாதிரி பாப்ப. இந்த சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க. நீ வாலண்டியரா வந்து வண்டியில ஏறினப்பவே ஏதோ திட்டத்தோட தான் இன்னைக்கு நீ காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கேங்கிறது புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. உன் ஆதி அந்தெல்லாம் தெரிஞ்ச பாரதி நான். என்கிட்ட ஏதாச்சும் டிராமா பண்ணி என் பொண்ணுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்ச அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அப்படி ஏதாவது ஒரு துளி எண்ணம் உன் மனசுல இருந்தா கூட அத சுத்தமா இந்த செகண்டே அழிச்சிரு. இல்லனா உன்னையே நான் அழிச்சிருவேன். அப்புறம் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ். ஆதி கிட்ட பேசுறப்போ ஓவரா நடிக்காத. நீ நடிக்கிறன்னு பச்சையா செவப்பா மஞ்சளா அப்பட்டமா தெரியுது. அதனால உன்னோட ஓவர் ஆக்டிங்க கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் நார்மலா ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணு, சரியா? மித்ரா, என்ன இவ ஆவுன்னா இப்படி வந்து மிரட்டிட்டு போறா? பாரதிக்கு டவுட் வந்துருச்சு மித்ரா. இனிமே எது பண்ணாலும் வசமா மாட்டிப்போம். இந்த விஷயத்தை இதோட விட்டுரு, அதான் நமக்கு நல்லது. அவ என்ன சொல்லிட்டு போறான்னு பார்த்தல? என்ன நந்தினி, பயந்துட்டியா? அந்த 2 குட்டி பசங்களும் நேத்து நம்ம ரூமுக்கே வந்து என்ன பேச்சு பேசினாங்கன்னு பார்த்தல. அவங்களை எப்படி சும்மா விட முடியும்? அந்த பாரதியோட பொண்ணு அதிக பிரசங்கி. அவ வாய் பேச முடியலனா கூட அவ என்ன நினைக்கிறான்னு அவ தம்பியை வச்சு நம்ம கிட்ட பேச வைக்கிறா பாத்தியா? அவ எப்படி நம்மள கிண்டலா பேசினான்னு பார்த்ததானே? தம்ம தூண்டு வாண்ட இருந்துகிட்டு நேத்து வந்து என்னெல்லாம் பேசிட்டு போச்சுங்க. என்னாலலாம் முடியாது. அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். பண்ணாம நான் விடவும் மாட்டேன்.